கிறிஸ்துவிலே மிகவும் பிரியமானவர்களே, 4/8/2026 உங்களை சந்திப்பதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். வாருங்கள், ஒரு நிமிடம் நாம் ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, இன்றைக்கு என்னுடைய பாதுகாப்புக்காய் ஜெபிக்கும்படி என் தேவனுடைய சமூகத்தில் வருகிறேன். என் தேவனுடைய நீதியின் வலது கரத்தினால் இவரை தாங்கி வழி நடத்தும்படியாக ஜெபிக்கிற முடி கோலும் கைத்தடியும் இவரை தேற்றுவதாக முடியும். மகிமையின் பிரசனம் இவரோடு இந்த அற்புதத்தில் செய்யும் தகப்பனே. சகலவிதமான நன்மையும் இவருடைய வாழ்க்கையில் இருக்கட்டும் தகப்பனே. இயேசு கிறிஸ்து சிந்தின பரிசுத்த ரத்தத்தை இவர் மீதும் ஒரு குடும்பத்தின் மீது ஒரு செய்கிற சகல காரியத்தின் மீது பூசுகிறேன். ஆக இந்த நாள் முழுவதும் மகிமையின் ஆசீர்வாதம் இவரோடு இந்த சகலவிதமான நன்மையும் கொண்டு வரும்படி செய்தபடி ஜெபிக்கிறேன்ப்பா. சகல ஆசீர்வாதமும் இவரோட வாழ்க்கையில் இருக்கும். யோவான் 11:22 படி நீ தேவனிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அது தேவன் உமக்கு தந்தருள்வார் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்கிற வார்த்தையின்படி தகப்பனே, சகலவிதமான நன்மையும் இயேசுடைய நாமத்திலே இவருடைய வாழ்க்கையில் தந்து இவரோட பேரை பெருமைப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்திலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஒரு நிமிடம் நம்ம இந்திய தேசத்திற்காக ஜெபிப்போம். அன்பு தகப்பனே, 4/8/2026 தேசத்தின் நன்மைக்காய் ஜெபிக்கும்படியாய் உம்முடைய சமூகத்தில் வருகிறேன். இந்திய தேசத்தை நீர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. தேசமானது நன்மை பார்க்கும்படி நீர் செய்தலும்படி ஜெபிக்கிறோம். உம்முடைய கிருபை கோலும் கைத்தடியும் தேசத்தை தேற்ற நம்முடைய நிறைவானது தேசத்திலிருந்து அற்புதத்தை செய்தோம்ப்பா. எங்களுக்காக அடித்து நொறுக்கப்பட்டிருக்கூடிய இயேசு கிறிஸ்துவும் அவர் சிந்தின வெளியேறப்பட்ட ரத்தத்தினை தொப்பு கொடுக்கிறோம். தேசத்திலே சமாதானத்தை கொடுங்க. அத்தோடு இந்திய தேசத்தில் எழுப்புதலை தரும்படியாய் ஜெபிக்கிறேன். எழுப்புதலை தருவீராக, கண்கள் பார்க்கும்படி நீர் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். நேற்று மீண்டும் என்று மாறாதவராகிய இயேசுவின் நாமத்திலே ஒப்புக்கொண்டு ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். பிரியமான ஜெப பங்காளரே, ஆண்டவர் நம்மளுடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார். இந்த நாள் முழுவதும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்குள் நீங்கள் வளரும்படி உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமென்.